இப்போ இந்தியில 3 பேர் சேர்ந்து நடித்த படம்லாம் ஓடிடும். ஏன்னா அப்போ அவங்க இளைஞர்கள். இப்போ ரஜினிகாந்துக்கு வயசு அதிகம், கமல்ஹாசனுக்கு வயசு கம்மி. ரஜினிகாந்துடைய தேஜஸ் எப்படி இருக்குது, கமல்ஹாசனுடைய தேஜஸ் எப்படி இருக்குது. கமல்ஹாசன் என்ன வேணாலும் பூந்து விளையாடுவார், ஃபைட் பண்ணுவார், அவ்வளோ பண்ணுவார். ரஜினி அப்படி பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நிறைய யோசிக்கணும். அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இன்னன் அவுட்ஸ் எல்லாம் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து லோகேஷ் கனகராஜன் இயக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது எல்லாமே கரெக்டா அவரும் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நானும் இயக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டக்குன்னு அவர் பின் வாங்கிட்டாரு. ஒருவேளை கூலி படத்துல அது ஒரு மாதிரி கதை பிடிக்காத போனதுனால பின் வாங்கிட்டாரு. பிடிக்காது போல லோகேஷ் கனகராஜ், அதாவது சினிமாவில் இருக்கவங்க தெரியுமா, பேசவே கூடாது. மணிரத்னத்தோட கேட்டேன், ஏன் சார் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன்லலாம் பேச மாட்டேங்கிறீங்க, கேள்விகள்னாலே ஓடுறீங்களே, என்னதுக்கு? என்னுடைய படம் பேசணும், நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்டார். ஒரே வரி தான் பதில், என்னுடைய படத்தை பற்றி நீங்கள் பேசணும், என் படம் உங்கள்கிட்ட பேசணும், நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டார். அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ரஜினியும் கமலும் இருக்காங்க.